சிவசங்கரா தேவனே. ராமாயணத்தில் வரும் கும்பகர்ணனுக்கும் மகாபாரதத்தில் வரும் கர்ணனுக்கும் ஏதாவது தொடர்புள்ளதா? இருவரும் செஞ்சோற்றுக்கடன் தீர்ப்பதில் ஒத்த குணம் கொண்டவர்கள் என்பதை வைத்து விளக்க முடியுமா? ரெண்டும் வேற வேறு தான். ரெண்டு பேர் இப்போ ராமாயண காலத்தில் இருந்தவங்க திரும்பியும் வந்தாங்க மகாபாரத காலத்தில். இப்போ வாலி இருந்தான் இல்லையா, அந்த வாலிங்கிறவன் ராமாயண காலத்தில் இந்திரன், சுக்கிரீவன் சூரியன். மகாபாரத காலத்தில் சூரியன் கர்ணன், அர்ஜுனன் இந்திரன். அப்போது இப்படி காலை வச்சுன்னு உட்காந்து இந்த கிருஷ்ணர்கிட்ட அம்பு விடுறான் பார்த்தியா, அவன் அதுக்கு முன்பிறவியில் வாலி. அவன் கேட்குறான் ராமர்கிட்ட, ஏயா எனக்கு ஒன்றும் சண்டையே இல்லை, நான் வண்டுன்னு நினச்சி ராவணனை கையில் பிடிச்சின்னு வந்தவன், என்கிட்ட சொல்லியிருந்தா அவன் பொண்டாட்டி ஒரு நிமிஷத்தில் மீட்டு கொடுத்துருப்பேன். இந்த குரங்கு ஒன்றுத்துக்கும் உதவாத தம்பி எனக்கு, இவனுக்காக நீ என்கிட்ட சண்டை போட்டியா, எனக்கு கொலை பண்ணியானுவான். அப்போ ராமர் சொல்லுவார், சத்திரத்தை அதி சத்திரத்தை இது கீழகம்ன்றார். அதர்மத்தை எதிர்த்து சண்டை போடுறது கூட தர்மம் தான் ஆகணும். ஐயோ அதெல்லாம் உங்களுக்கு மனுஷங்களுக்கு, நாங்கள் குரங்குங்க, குரங்குகளுக்கு ஏதியா உங்கள் ரூல்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லுவான். சரி என்ன பண்ணணுன்றான்ட்டு, நீ எப்படி இந்த பிரிவில் கொன்னியோ அந்த மாதிரி நான் உன்னை அடுத்த பிரிவில் கொல்லணுன்றான். அவர் சரி பண்ணிடுறார். அந்த மாதிரி கொடுத்த வரம் தான் பின்னால் அவன் ஜரான்னு ஒரு வேடனை வரான். துர்வாச ரிஷிக்கிட்ட இந்த கௌரவருடைய பஞ்சபாண்டவருடைய பேர குழந்தைங்கள்லாம் இல்லையா, அது ஒரு பையனுக்கு புலராட்சி மாதிரி உலக்கையை வச்சு கட்டி, சாமி இந்த பொம்பளைக்கு என்ன குழந்தை பிறகுன்னு கேட்குறாங்க. உலக்க பிறந்து உங்கள் கொலை நாசமாகும்னு சொல்லிடுறாரு. அப்போ பலராமர் தள்ளில் அடிச்சுக்கிறாரு, ஏன்டா இப்படி பண்ணீங்க, துர்வாசர் கோபிச்சு ஆச்சான்ட்டு. அந்த இரும்பு வலைக்கை நல்லா அரைச்சி எதிரில் இருக்கிற இரண்யா நதியில் பவுடராக கலைக்க சொல்லிடுறாரு. அதெல்லாம் புல்லாக முளைக்குது. ஸோ ஒரு பௌர்ணமிக்கு இவங்கெல்லாம் போய் அந்த புல்லெல்லாம் எடுத்து அடிச்சின்னு ஒருத்தன் செத்து போடுறானுங்க இந்த பஞ்சபாண்டவ வம்சத்தில் இருக்கிறவன். இப்போ பஞ்சபாண்டவ வம்சத்தில் மிஞ்சந்தி யார்? கிருஷ்ணன் தான். அதில் ஒரு இரும்பு பீஸு அந்த வேதங்கிட்ட கிடைக்கிது ஜரா. அவன் யார்? ராமாயண காலத்தில் வாலியாக இருந்து வரம் வாங்கியிருக்கிறான் கிருஷ்ணன் கொல்றதுக்காக, மகாவிஷ்ணுனுடைய ஒரு அவதாரத்தை கொல்றதுக்காக. அவங்ககிட்ட மாட்டிக்குது. அதான் அம்பு மணியில் வச்சுருக்கான். அதுதான் இவருடைய காலில் தைச்சு கிருஷ்ணனும் கோவிந்தாகி போயிட்டார். இப்படி நாட்ஸுன்னுவாங்க கதையை ஒரு நேர்மையாக சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதுக்காக அந்த காலத்தில். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் ராமாயணம் மகாபாரதம் எல்லா கோயில்லையும் இப்போல்லாம் யாரும் சொல்கிறதில்ல. ஒரு நேரம் இந்த டிவி மண்ணாங்கட்டிலாம் வர்றதுக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் எல்லா கிராமத்துலேயும் அரிக்கன் லைட்லாம் ஏற்றுவாங்க. எலக்ட்ரிசிட்டி எங்கே இருந்துச்சு? அப்போ மகாபாரதம் ராமாயணத்தெல்லாம் சொல்லுவாங்க. வெடிக்கால வரைக்கும் கேட்டு அவன் போய் நல்லா தூங்கிட்டு விவசாயத்துக்கு போவான். இல்லைன்னா விவசாயம் இல்லாத மாதங்களில் இதெல்லாம் பண்ணுவானுங்க அவங்க. தட் வாஸ் தர் ஒன்லி ரிக்ரியேஷனுங்கிற மாதிரி. சரி, எதுக்காக அந்த மாதிரி ஆச்சுன்னா, காந்தாரி இருக்கா இல்லையா, அவள் கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறா, என் பெத்த வயிறு பற்றி எரியுதா, என்னுடைய குழந்தைங்கெல்லாம் சாகிறதுக்கு நீ தானே காரணமாக இருந்தேன்னு. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு, அம்மா என்ன இருந்தாலும் நீ ஒரு பதிவிரத, கண்ணு தெரியாத துர்ராசனுக்காக கண்ணை கட்டின்னு வாழ்நாளெல்லாம் இருந்தியே, உன்ன மாதிரி ஒரு உத்தமி பத்தினியை பார்க்கவே முடியாது, உன் சாபத்துக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னா. அப்போ கிருஷ்ணனே எப்படியும் சாக போகிறான். மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காக வடமதுரை தான் பிறந்தான் தான், தானும் அதில் அடங்கத்தானே. அதனால் அந்த வரத்தை வாங்கிட்டு அந்த வேடன் எல்லாத்துக்கும் கனெக்ஷன் பார். ராமாயணம், காந்தாரியுடைய சாபம், துர்வாசருடைய சாபம், இப்படி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இருக்கு இல்லையா. அதனால தான் இந்த காவியங்களுக்கெல்லாம் அவ்வளோ மரியாதை. நாம்ளே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதில் நாட்ஸுன்னுவாங்க, ட்விஸ்ட், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி யார் படிக்கிறான்? ராமாயணம் மகாபாரதம் யாராவது படிக்கிறான்ற? யாரும் படிக்கிறதே இல்லை. ஏதோ அந்த பிஆர் சோப்ரா கொஞ்சம் புண்ணியம் கட்டிக்கணும், ராமானு சாகர் கொஞ்சம் புண்ணியம் கட்டிக்கணும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் ராமாயணம் மகாபாரதம் எல்லோரும் பார்த்தாங்க டிவியில். இப்போல்லாம் அது வர்றது இல்லையா, அதனால் யாரும் பார்க்குறதே இல்லை. அறநெறியை காக்க தீமைகளை அழிப்பது மட்டுமே அரச தர்மம் என்று தாடகை ஒரு பெண் என்பதால் அவளை வதம் செய்ய தயங்கிய ராமபிரானிடம் விஸ்வாமித்ர மகரிஷி கூறிய பிறகுதான் குருவின் கட்டளை என்பதால் ராமபிரான் தாடகையை வதம் செய்தார் என்கிறது ராமாயணம். தர்மத்தை காக்க அதர்மத்தை கையில் எடுப்பதில் எவ்வித தவறும் இல்லை என்கிறது மகாபாரதம். ஆனால் இந்த தர்ம நெறி பற்றிய நிலைப்பாடு மகாபாரதத்தில் சிகண்டி விஷயத்திலும் ராமாயணத்தில் சூர்பனகை விஷயத்திலும் பீஷ்மராலும் லக்ஷ்மணனாலும் கடைபிடிக்கப்படவில்லையே, அது ஏன்?
ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்கிறேன் இல்லையா, அவனுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதனால் ஒரு சிகண்டி என்பது பீஷ்மருக்கு எதிராக கிருஷ்ண பரமாத்மாவுடைய தந்திரத்தினால அர்ஜுனனுக்கு முன்னாலே நிப்பாட்டுறாங்க. அதை பார்த்த உடனே அவர் ஆயுதத்தை கீழே விட்டுறாரு. அப்போது அம்பு விடுன்னு சொல்லி அவரை இது பண்ணுறாங்க. ஆனால் அவர் சாகலை. ஏன்னா அவர் கான்குவர்ட் டெத் அவர் நினச்சாதான் சாவார். அதுக்கு சுயம் சிந்தன மரணம்னு பேர். அதனால் உத்தராயண புண்ணிய காலம் வர வரைக்கும் அம்பு படுக்கையில் படுத்துக்கிட்டு இருந்தார் அவர். அதனால் அது ஒரு நாட், இந்த ட்ராமாவில் இது ஒரு கற்பனையான இல்லை, மக்களுக்கு தர்மங்களை விதவிதமாக போதிக்கிறதுக்கான பல உத்திகளில் இது ஒரு உத்தி. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி திங்க் பண்ணுறாங்க. சில பேருக்கு சிலது ரைட்டு, சில பேருக்கு சிலது ராங்கு. கொஸ்டின் ஃப்ரம் கீதா கபாலீஸ்வரன். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, இந்த நாலடியார் பாடலை உங்கள் அருள் உரைகளில் பலமுறை மேற்கோள் காட்டியிருக்கிறீர்கள். இந்த பாடல் மனித வாழ்வின் நிலையாமையையும் காலத்தின் அருமையையும் உணர்த்துகிறது. இன்றைய பரபரப்பான உலகில் கல்வி கற்று அறிவை வளர்த்து பொருளீட்டி உலக வாழ்க்கையில் முன்னேறுவது அவசியமாகிறது. ஆனால் உலக அறிவிலும் உயர்ந்த நிலையிலும் இருப்பவர்களில் பலருக்கு ஆன்மீக தேடலோ இறையுணர்வை நாடும் எண்ணமோ இல்லாமல் இருப்பதையும் காண்கிறோம். அதே சமயம் சிலர் உலக வாழ்க்கையோடு இணைந்தே ஆன்மீக தேடலில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே பாபா, மனிதன் தன்னுடைய இந்த குறுகிய வாழ்வில் உலக அறிவையும் வாழ்க்கை முன்னேற்றத்தையும் முதலில் கவனிக்க வேண்டுமா? பிற்பகுதி அவனுடைய வாழ்வில் அவனுக்கு ஆன்மீக தேடல் இயல்பாக மலருமா? அல்லது உலக வாழ்க்கையையும் ஆன்மீக பயணத்தையும் தொடக்கத்திலிருந்தே இணைத்து பயணிக்க முயல வேண்டுமா? மேலும் உயர்ந்த அறிவும் திறமையும் இருந்தும் சிலருக்கு ஆன்மீக தேடல் ஏன் உருவாகவில்லை? அதற்கான அடிப்படை காரணம் என்ன? அவர் விதி வழி அடைய நின்றனரேன்னு இருக்கும். ஒவ்வொருத்தனுக்கும் பிறக்கிற போது இந்த 9 பிளானெட்டு நம்ம உடம்புல இருக்கிற 9 ஓட்டையில் கனெக்ட் பண்ணிக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தருடைய லைஃப்பும் ஒவ்வொரு போக்கில் போகுது, அவ்வளோதான். அப்போது எதையுமே நீ இதுதான் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலுங்கிற மாதிரி சொல்லவே முடியாது. அவங்க என்ன சொன்னாங்க, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, ரொம்ப படிக்க வேண்டியது. எமர்சன் கூட சொன்னான், ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் இஸ் ஐ டோன்ட் நோ எனி திங்னா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு விஷயம், என்னென்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு. பரத்வாஜன் ஒரு ரிஷி தவம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர்கிட்ட இந்திரன் கேட்குறான், சாமி என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஐ எம் அசிமுலேட்டிங் நாலேஜ்னு. எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு? இது உழு படிச்சிருக்கேன். நீ எவ்வளோ படிக்கணும்னு தெரியுமான்னு? தெரியாதுன்னு அப்படின்றான். பார்த்தா இமயமலை அளவுக்கு புக்குங்கெல்லாங்குது. ஐயோ, எனக்கு ஏற்கனவே 86 வயசு ஆகுது, நான் எப்படி இதெல்லாம் படிக்க போகிறேன்னு. கண்ணை மூடின்னு சும்மா உட்காரு அப்படின்றாரு. அப்படியே 12 வருஷம் உட்கார்றாரு. இவருக்கு எல்லா நாலேஜும் உள்ளே வந்துடுது. அப்போ நம்மக்கிட்ட உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் எல்லா அறிவும் இருக்குது. இப்போது நீங்கள் உட்காந்துக்கிற இடத்துல பெட்ரோல் இருக்குது, கோல்டு இருக்குது, தண்ணி இருக்குது, மணல் இருக்குது, களிமண் இருக்குது, தோன்னா கிடைக்கும். அந்த மாதிரி கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள். ஜபாலின்னு ஒரு ராஜான் தான். அவன் போய் எனக்கு நாலேஜை கொடுங்கன்னு கேட்டான். அவர் சொன்னார், இந்த இது காலையும் பசுமாட்டியும் ஓட்டி மேய்ச்சிட்டு வா, போய் என்றைக்கு 1000 ஆகுதோ வான்னு. ஒரு கேள்வி கேட்கல. நான் ஒரு ராஜா என்ன போய் மாடு மேய்க்க சொல்கிறியான்ட்டு. காட்டுக்குள்ளே போய் ஒரு 12 இயர்ஸ் ஆன உடனே அது 1000 ஆயிடுச்சு. அது எடுத்துன்னு வர்றபோது தேவர்கள்லாம் அவங்ககிட்ட போய், குரு சொன்ன வார்த்தையை நீ கேட்டதுனால எல்லா நாலேஜும் கண்ணு முழு உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. இது ஒரு வழி. சண்முக சிகாமணின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு தெரிஞ்சவர் இருந்தார். அவருக்கு ஒரு ஓலையில் வந்துச்சு, இந்த மாதிரி உனக்கு போன ஜென்மத்தில் குருவாக இருந்த ஒருத்தர் கன்னியாகுமரி பக்கத்தில் பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்து இப்போ சாமியார் ஆகி போயிட்டார், பூமணி அடிகளார்னு பேர். அவர் திருச்செந்தூர் கோயிலில் தண்ணீர் பந்தல் வச்சு, அப்பூதி அடிகளார் தண்ணீர் பந்தல்னு வரவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துன்னு காவடியில் சாப்பாடு எடுத்து எல்லா ஏழை பசங்களுக்கும் கொடுத்து மீதி அவர் சாப்பிட்றாரு, அவரை நீ போய் பார்க்கணும் அப்படின்னு. அவர் உனக்கு சிவஞான போதம், சிவஞான சித்தியார் உபதேசம் கொடுப்பாருன்னு. இப்போ சண்முக சிகாமணி நீங்கள் வாங்கினாலும் போனோம். அந்த பூமணி அடிகள்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க ஒய்ஃப் போத்தி பிராமின்னு, அவர் நாடார். அவங்க 2 பேரும் இவருடைய பிரச்சாரத்தை கேட்டு குடும்பம் நடத்தக்கூடாது, ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கினவங்க. ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி வந்திருக்கேன்னு. அவர் சரி, அவர் எதிரில் உட்கார சொல்லுங்கன்னாரு. அவரும் உட்காந்துனார், இவரும் உட்காந்துனார்.
கண்ணை மூட்டி அரை மணி நேரம் இருந்துட்டு நான் உபதேசம் கொடுத்துட்டோம் போயிட்டு வாங்க அப்படின்னாரு. இவர் ஏதோ ஒரு மந்திரம்லாம் சொல்ல போகிறாரு, பாட்டெல்லாம் சொல்ல ஒன்றும் இல்லை, மானசீகமாக நான் கொடுத்துட்டோம் போயிட்டு வா அப்படின்றாரு. ஸோ இந்த குரு உபதேசம் சிஷ்யர்களுக்குன்றது எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன. அதில் நான் பார்த்தது பூமணிகளாவது ஒரு சிஸ்டம். ஒவ்வொருத்தரும் ஒரு வழியில் கற்றுத்தராங்க. இன்னொன்று இருக்குது, கதிரவன் ஓத கட்டுறான்ட்டு ஆஞ்சநேயர் இருந்தார் இல்லையா, அவருக்கு சூரிய பகவான் நேரடியாக எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தானான். அதனால தான் அவன் வந்து நவ வியாகரண பண்டிதன்னு பேர். அவனுக்கு தெரியாததே கிடையாதான். அதனால் அவனை பார்த்துட்டு பேசுகிறாங்களாம் ராமனும் லக்ஷ்மணனும், யாருக்கோலோ சொல்லின்னு செல்வன், எவ்வளோ அறிவாளியாக இருக்கானே, இப்படிலாம் பேசுகிறானே, யாருன்னே தெரியலையே, இவன் பிரம்மனும் பூமி தாங்கொருவனும் விஷ்ணுவும் இல்லை விஷம் குடித்தானே அந்த சிவனா, யாருன்னு தெரியலையே, இவன் தான் சொல்லின்னு செல்வன் அப்படிங்க. ஆஞ்சநேயருக்கு டைரக்ட் குரு சூரியன் தான். ஆனால் அவருக்கு அதனால தான் நவ வியாகரணன்னா அவருக்கு தெரியாத நாலேஜே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கிடைக்குது குரு அருள்ங்கிறது, ஒவ்வொரு வரியில் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் கூட போன ஜென்மங்களுடைய கனெக்ஷனில் வர்றது. ஸோ ஏகலைவன் போய் கேட்டு கூட துரோணன் கொடுக்கல, ஆனால் அவன் நம்பினான், அதனால் எல்லா வித்தியும் அவனுக்கு தானாகவே வந்துடுச்சு இல்லையா. யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா? அவன் எல்லாத்தையும் அழகாக கற்றுக்கிட்டான். அதே மாதிரி கர்ணன் எல்லாத்தையும் தானம் கொடுத்துட்டு போனேன். பரசுராமர் மகேந்திரகிரி காட்டில் இருக்காருன்னு அவர்கிட்ட போகிறான், அவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. இந்திரன் என்ன பண்ணுறான், தன் பிள்ளை அர்ஜுனனுக்கு இவன் போட்டியாக வந்துடுவானேன்னு ஒரு வண்டு வடிவம் எடுத்து கர்ணனுடைய மடியில் அவர் தலை வச்சு படுத்துன்னு இருக்காரு குரு பரசுராமர். ஒரு வண்டு மாதிரி போய் இந்த காலிலேருந்து இந்த கால் வரைக்கும் வருது, ஒரே குபு குபுன்னு ரத்தம். என்னடா அது, அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு. இவ்வளோ சகிப்புத்தன்மை ஒரு பிராமணனுக்கு வராது, நீ பிராமணன் கிடையாது சத்திரியன் தானே அப்படிங்கிறார். இவன் ஆமாம் நான் போய் சொன்னேன் வித்தியை கற்றுக்கிறதுக்கான், உனக்கு பலிக்காமல் போவோன்ட்டார். இப்படி இந்தனை எவ்வளோ சதிகாரம், இந்த பையன் போய் நிஜமாக கற்றுன்னு வந்திருக்கான், அதை போய் இல்லாமல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்க. அர்ஜுனனுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்காக இந்த ஆள் இப்படி பண்ணியிருக்கான். இப்படி பல விஷயம். சூரியன் கர்ணனுக்கு அப்பா. அவன் வந்து மகாபாரத குருஷேத்திரத்தை கடைசியில் கர்ணன்கிட்ட சொல்கிறான், இப்போ வரப்போகிறானே அவன் வந்து இந்திரன் உங்கள்கிட்ட தானம் கேட்க வருவான், நீ கொடுக்காதன்னு. இவன் சொல்கிறான், தேவர்களுக்கே தலைவனாக இருக்கிற இந்திரன் என்கிட்ட வந்து வரம் கேட்குறான்னாக்கா நான் தானே பெரிய ஆள், அவன் கேட்கட்டும் கொடுக்குறேன்னா. அதே மாதிரி பலி சக்கரவர்த்தியுடைய குரு சுக்கராச்சாரியார் வாமன அவதாரத்தில் மகாவிஷ்ணு வராரு. சுக்கரன் சொல்கிறார் வந்திருக்கிறவன் மகாவிஷ்ணு, அதை பற்றி என்ன, மகாவிஷ்ணுவே என்கிட்ட தானம் வாங்கினான்னா எனக்கு பெருசு தானே அப்படிங்கிறான். வண்டு மாதிரி வந்து அந்த அடிச்சுக்கிறாரு. கிருஷ்ணனுக்கு தெரியும் இல்லையா, மாமன்னனுக்கு ஒரு தர்பை எடுத்து குத்துறாரு, ஒரு கண்ணு போயிடுது. அப்போது அவர் சொல்கிறாரு, என்னை என் சிஷியனும் மதிக்கலை பகவானும் ஏமாத்துறான், அதனால் நான் போயிடுறேன் அப்படின்னு அவர் போய் முகமது நபி ஆகி போயிட்டார் மெக்கால. அங்கே இருக்கிற சுக்கராச்சாரியார் எல்லாம் செயல் வல்ல அருட்பெரும் ஜோதி என்று வள்ளலார் கூறுகிறார். தன் வாழ்க்கையில் நிகழ்ந்த அனைத்தையும் தனக்குரிய திறமையாகவோ சாதனையாகவோ அவர் கருதவில்லை. அனைத்தும் அருளின் செயலே என்று ஆழ்ந்த பணிவுடன் வாழ்ந்தார். உங்களை போன்ற மாபெரும் அவதார புருஷரும் இதே உண்மையைத்தான் எங்களுக்கு தினமும் உணர்த்துகிறீர்கள். எல்லாரும் தான் சொல்றாங்க. ஷிரடி பாபா இருந்தாரு, அவர்கிட்ட போய் பாபா அப்படின்னு சமத்கார் கர்தியா அப்படின்னுவாங்க, நீங்கள் அதிசயம் பண்ணிட்டீங்க எங்கள் லைஃப்லன்னு ஷிரடி பாபா கிட்ட சொன்னால் அவர் அல்லா மாலிக் அப்படின்னு போயின்னே இருப்பார். விசிறி சாமியார் இருந்தார், அவர்கிட்ட போய் கேட்பாங்க. அவர் சொல்வார், திஸ் பெகர் நோஸ் நத்திங், ஆல் மை ஃபாதர் அருணாச்சலா டஸ் அப்படின்வார். ஞானசம்பந்தன் சொல்கிறாரு, எனதுரை தனதுரை ஆகன்றார். நான் சொன்னால் சாமி சொன்ன மாதிரிப்பா அப்படின்னா சாமி தான் என் மூலமாக சொல்கிறாருன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இவர் வள்ளலார்கிட்ட போய் கேட்டார்னு சொல்கிறாரு, நான் உரைக்கும் வார்த்தை என் நாயகன் உரைக்கும் வார்த்தைன்றார். நான் என்ன சொல்கிறேனோ அதெல்லாம் எனக்குள்ளே இருக்கக்கூடிய சாமி சொல்கிறாரு, நடராஜர் சொல்கிறாரு அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லுவாங்க. ஸோ ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, கூட்டுவித்தால் யார் ஒருவர் கூடாதாரே, குழைவித்தால் யார் ஒருவர் குழையாதாரே, பாட்டுவித்தால் யார் ஒருவர் பாடாதாரேன்னுவாங்க. அதனால் வி ஆர் ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி அல்மைட்டி, த சுப்ரீம் எனர்ஜி. அண்ட் நமக்குன்னு ஒரு பவரும் இல்லை. ஒரு பொம்மலாட்டம் இருக்குது, பொம்மலாட்டத்தில் இப்படி ஸ்க்ரீன் போட்டிருக்கோம், பின்னால் யாரோ இருப்பாங்க, பொம்மை இப்படி இப்படி என்ன மந்திரி என்ன ராஜா என்னன்னு. ஸோ அந்த பொம்மை பற்றி ஏதாவது தெரியுமா? பின்னால் இருக்கிறவன் தான் வாய்ஸ் கொடுக்குறான், பின்னால் இருக்கிறவன் தான் பொம்மையை கைத்தில் ஆட்டுறான்.
அந்த மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்குது. அந்த ஸ்பிரிட் தான் இந்த வேலையெல்லாம் செய்யுது. இப்போ நம்ம யாரை சிரிடி பாபான்னு நினைக்கிறோமோ அவர் அதுக்கு முன் பிறவியில் கபீர்தாசராக இருந்தார். அப்போ கபீர்தாசராக இருந்து ஏழையாக இருந்தும் பூஜை பண்ணி தவமெல்லாம் சேர்த்து இந்த புண்ணியத்தினால செய்த ராம ஜபத்தினால அவருக்கு நல்ல பிறவி கபீர்தாசன் வந்து கபீர்தாஸாக இருந்தவருக்கு இங்கே வந்து சேருது. ஸோ அதே கபீர்தாஸ் என்ன வந்து இந்த பிறவியில் ராம் சுரத்குமார் சாமி ஆயிடுறாரு. கபீர்தாசராக இருந்த தாத்தாவும் தான் இவர். ஒரு நாள் பரமாச்சாரியார் லெக்சர் கொடுக்குற போது தூணுக்கு பின்னாலே இவர் ஒழிஞ்சு நின்று கேட்குறாரு. அப்போது கபீர்தாசர் நம்முடைய பிரவச்சனத்தை கேட்கறதுக்கு வந்திருக்காரு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்றார் பரமாச்சாரர். ஸோ அந்த மாதிரி அண்டு அப்போது இது வந்து ப்ரமோஷன். ஒரு ஆஃபீஸில் கிளர்க்காக இருந்தவன் ஹெட் கிளார்க் ஆயிடுறான், ஹெட் கிளார்க் இருந்தவன் மேனேஜர் ஆயிடுறான் இல்லையா? அது ஒரு சீட் ஆஃப் பவர்ன்ற மாதிரி. அப்படி கபீர்தாஸாக இருந்த ஆத்மா இந்த பிறவியில் அதுக்கு முன் பிறவியில் ஒரு இதெல்லாம் இருந்தாங்க இல்லையா, கன்னியாகுமரி நாகர்கோவில் பற்றியில் சுவாமி தோப்பு ஐயான்னு பேர். அந்த ஸ்பிரிட் தான் ராம் சரத்குமார் சாமிக்கிட்ட முதல்ல இருந்தது. ஸோ சுவாமி தோப்பு ஐயாவாக இருந்து அகில திரட்டுன்னு எல்லாம் எழுதிட்டு போன ஒரு சாமி அவருடைய ப்ரமோஷன் தான் ராம் சரத்குமார் சாமி. இப்போ ராம் சரத்குமார் சாமின்றது யார்? கபீர்தாஸ். ஓகேவா? அப்போது கபீர்தாசராக இருந்தவருக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் இல்லையா? ஸோ அந்த ப்ரமோஷன் தான் இந்த பிறவியில் கபீர்தாசராக இருந்தவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் என்பது இந்த பிறவியை பொறுத்து மாத்திரம் சிரிடி பாபான்னு வந்துடுது. அதனால தான் அவர் எப்போ பாரு குரு யாருன்னா வெங்குசான்னு சொல்லி நான் கண்டுப்பார். வெங்குசா யார்? திருப்பதி வெங்கடாயலபதி. அப்போ சிரிடி பாபான்றது யார்? திருப்பதி மலை மேலே ஆத்திராம் பாபான்ற பேரோட வெங்கடாயலபதி கூட தாயம் விளையாடின்னு இருந்தார் இல்லையா, அந்த ஆத்மா. அதனால் உலகத்தில் யாருமே புதுசு கிடையாது. உலகத்தில் உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கண்டதே கண்டு, கொண்டதே கொண்டு, கழிந்ததே கடவுள் நாள் எல்லாம். யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. நம்ம செய்கிற தவத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எப்படி ஒரு ஆஃபீஸில் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து உனக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு வேறு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. அதனால் அந்த சீட் ஆஃப் பவரில் உட்காந்த உடனே இப்போ நீ அந்த சீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பவர். அந்த சீட்டு விட்டு ரிட்டையர் ஆகிட்டேன்னா வீட்டில் தான் போய் சும்மா உட்காந்து போண்டா சாப்பிட்டுன்னு இருக்கணும். ஸோ டோன்ட் மிஸ்டேக் ஆர் மிஸ்கன்ஸ்ட்ரூ த சீட் ஆஃப் பவர் ஆஸ் யுவர் செல்ஃப். யூ ஆர் நாட் தட். ஒரு ஹியூமன் பாடிக்கு கர்மா உண்டு. அதான் நான் 100 தடவை சொல்லிட்டேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவ்வளோ பெரிய நிலை காலையை நேர்லேயே பார்த்துன்னு இருந்தார். ஆனால் அவருக்கு த்ரோட்டில் கேன்சர். ரமண மகரிஷி எல்லாம் விட்டுட்டு வந்து திருவண்ணாமலையிலேயே ஐக்கியமான ஆள், அவருக்கு ஷோல்டரில் கேன்சர். ராம் சரத்குமார் சாமி பொண்டாட்டி பிள்ளை குட்டியெல்லாம் விட்டுட்டு 40 வருஷம் 45 வருஷம் சுடுகாட்டில் ராமஜபம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆள். ஆனால் அவருக்கு யூரினரி ட்ராக்கில் கேன்சர். யாரை எடுத்துக்கோ, அவங்க எல்லாருக்கும் கர்மா இருக்கா இல்லையா? நீ சாமியை ஆயிட்டதுனாலேயே உனக்கு எந்த கஷ்டம் உலகத்தில் வரக்கூடாதுன்னு நினச்சேன்னா உனக்கு ஆன்மீகம் புரியலன்னு அர்த்தம். உடம்பு வேற, ஆத்மா வேற. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேன். வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உளன் கண்டாய் நன்னெஞ்சே உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் நன்னெஞ்சே. அவங்கெல்லாம் என்ன உள்ளே இருக்கிற விஷயம். அதனால தான் கடை உள் எல்லாம் கடந்து நமக்குள்ளே இருக்கிறவன் உள்ளத்தான் மனதானே. ஸோ நீ கடவுள்ன்றது இந்த உடம்புன்னு நினச்சிங்கன்னா ரமணருக்கோ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கோ ராம் சரத்குமார் சாமிக்கோ இல்லை பரமாச்சாரியார் போன்ற மகனியர்களுக்கு, பரமாச்சாரியருக்கு நான் 100 தடவை சொல்லிட்டேன், ஒரு கண்ணு சுத்தமாக தெரியாது, ஒரு கண்ணு கொஞ்சோண்டு தெரியும். இல்லை கொலை பட்டினி இருந்து அல்சர் அவருக்கு, ஒரு லங்கு வேலை செய்யாது, மணல் போயிடுச்சு உள்ள. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் அவர். அப்போ பரமாச்சாரியார் காமாட்சி ஸ்வரூபம் நீ சொல்கிற, உள்ளகிறது தான் காமாட்சி, வெளியே இருக்கிறது ஐயர் சந்திரசேகர் ஐயர். இது உனக்கு புரியணும். அப்போது எந்த ஒரு விஷயமும் ஒரு மிராக்கலாக உனக்கு தோணவே தோணாது. நம்ம பாடுபட்டிருக்கோம். தானமும் தவமும் தாம் செய்வராயின்னு வானவன் நாடு வழிச்சிருக்கணும். நிறைய தானம் பண்ணு, தவம் பண்ணு. அப்போ இந்த கடவுளுடைய பவர் என்ன, அது எப்படி இந்த உலகத்தில் வேலை செய்யறதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக உனக்கு ஒரு அவகாசம் கிடைக்கும். இவ்வளோதான். உலகத்தில் எல்லாருமே அப்படி தான். ஒரு ஆள் இருந்தான், அவங்க குரு சொன்னார், அப்பா நான் உனக்கு தியரியாக கற்றுக் கொடுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டேன், இப்போ நீ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கற்றுக்கணும், அதனால் நீ ஒரு தடவை இங்கேருந்து காசி யாத்திரை போயிட்டு வானார். இவன் இங்கேருந்து கிளம்புனான். போகிற வழியில் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கிட்ட செருப்புக்கு வார் தைக்க சொன்னான்.
அவனுக்கு ₹1 கொடுத்தான். அவன் வேணாம் சாமி காசிக்கு போகிறல்ல, அங்கே காசி விஸ்வநாதர் உண்டியில் போட்டிருந்தான். இவன் தனியாக எடுத்து ஒரு மூட்டையில் கட்டினான். போயினேக்கிற போது ஒரு கொள்ளை கூட்ட தலைவன் வந்தான். எல்லாத்தையும் எடுன்றான். தன்கிட்ட மூடியெல்லாம் கொடுத்துருவாரு. அது ஏதோ இடுப்பில் வச்சுக்கிறேன்றான். அது ஒரு ஏழை செருப்பு தைக்கிற தொழிலாளி கடவுள் காசி விஸ்வநாதர் கொடுத்த காணிக்க, என் உயிரை எடுத்துட்டு நீ எடுத்துக்கோ, இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்றான். இவ்வளோ நேர்மையாக இருக்கேயா, அவனே இவ்வளோ கொடுத்தா நான் எவ்வளோ கொடுக்கணும்னு அவன் ஒரு மூட்டை நிறைய பந்து கொடுத்து போ, என் பேர் என்னை நினச்சின்னு காசியில் போடுன்றான். போய் நினைக்கிறான். காசிக்கிட்ட ஒரு பிரம்மராட்சசம் வந்துடுறான். ஒரு பிராமணன் தான் கட்டுறதை யாருக்காவது கற்றுக் கொடுக்காம செத்து போட்டான்னா அவன் தான் பிரம்மராட்சசன். ஸோ அவன் சொல்கிறான், வா ரொம்ப நாள் ஆச்சு, என் கேள்விக்கு பதில் சொல்லு. எல்லாம் சொல்கிறேன், எனக்கு 1 வாரம் டைம் கொடு, நெருப்பு மேலே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நான் காசிக்கு போயிட்டு இந்த ஏழை கொடுத்ததையும் கொலை கொடுத்த தலைவன் கொடுத்ததையும் நான் காசியில் சேர்த்துட்டு வந்துடுறேன். அவனுக்கு நியாயம் தெரியும் இல்லையா பிரம்மராட்சசன். சரி நெருப்பு மேலே சத்தியம் பண்ணுன்றான். இவர் அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து பிரம்மராட்சசா வா என்னை சாப்பிடுன்றாரு. வரல அவன். இவர் அல்றாரு, என் சத்தியம் பொய் ஆகக்கூடாதுன்னு. இதில் ஒரு தேவ புருஷன் வந்து நிற்கிறான். அவன் சொல்கிறான், சாமி எனக்கு தெரியுதா, நான் தான் பிரம்மராட்சசன். நீங்கள் காசிக்கு போகிறதுக்கு நான் அலோவ் பண்ண புண்ணியத்தினால என்னுடைய சரீரம் வந்து பழைய தெய்வ வடிவத்துக்கு வந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னும். இவர் வந்து நிற்கிறார். ஒரு ராஜா யானை மேலே வந்து நிற்கான். இவரை பார்த்து குச்சிட்டு, சாமி உங்களுக்கு தெரியுதா, நான் தான் கொல்லை கொடுத்த தலைவன். நான் உங்களுக்கு மூட்டை கொடுத்துட்டு போய் படுத்துன்னு இருந்தேன். இந்த நாட்டு ராஜா மண்டையை போட்டான், அதனால யானை மாலையை போட்டு நான் இந்த நாட்டுக்கு ராஜா ஆகி போயிட்டேன் அப்படின்னா. இவருக்கு இன்னும் சந்தோஷம். நேராக வர அந்த ஏழைக்கு செருப்பு தைக்க தொழில் இல்லைன்னு பார்த்தா அவன் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் திறந்துட்டு உக்காந்துக்கிறான். அவன் சொல்கிறான், உங்களுக்கு அந்த ₹1 கொடுத்த புண்ணியம் பெரிய லாட்ரி வந்துச்சு சாமி, நான் அந்த கடையை திறந்துட்டு உக்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு. இவர் நேராக குறுக்கிட்டு வர்றார். நீங்கள் சொன்ன மாதிரி நான் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போயிட்டு வந்துட்டேன். எனக்கு 2 டவுட் இருக்குதுன்னு. என்னன்னா, ஒரு ஏழை செருப்பு தைக்கிற தொழிலாளி நல்லவன், அவன் பணக்காரனாகி ஓனராக இருந்து நல்லது. ஆனால் ஒரு கொள்ளைக்கூட்ட தலைவன் ஏன் ராஜாவானான்? ஒரு பிரம்மராட்சசன் ஏன் தெய்வ வடிவத்தை அடைஞ்சான்ட்டு அவர் சொல்கிறாரு. எல்லாத்தையும் கடவுள் மேலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த கொள்ளைக்கூட்ட தலைவன் அதே மாதிரி இருந்தான்னா காட்டுற போகிற எல்லாருக்கும் யாத்திரை போகிற எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துன்னு இருப்பான். அவன் ஏதாவது ஒரு நல்லது பண்ண மாட்டான்னு பார்த்துன்னு இருந்தார். காசி விஸ்வநாதர் காணிக்க கொடுத்த உடனே அந்த நல்லதை வச்சு அவனை ராஜாவாக்கிட்டாரு. அவன் திருடன். அந்த நாட்டில் இருக்கிற எல்லா திருடன்களையும் அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் அவனை வந்து ராஜாவாக்கிறதுல நாட்டில் இருக்கிற மற்ற திருடன்லாம் அடங்கிடுவான். அந்த ராட்சசன் பிரம்மராட்சசனால எல்லாருக்கும் தொந்தரவு. அவன் உன்னை காசிக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ண புண்ணியத்தை கொடுத்து அவனை பழைய தெய்வ வடிவத்துக்கு கொண்டாண்டார். ரொம்ப கரெக்டாக இருக்குது. நான் வந்து ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியே பெரிய பணக்காரனாக்கியிருக்கேன். ஒரு கொள்ளைக்கூட்ட தலைவனை ராஜா ஆக்கியிருக்கேன். ஒரு பிரம்மராட்சசனை டிவைனாக மாற்றிருக்கேன். இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு. இப்போ குரு சொன்னாராம், இது வரைக்கும் உனக்கு தவக்கலை மாதிரி புக்கில் இருக்கிறது தான் தெரியும். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் கடவுள்னு ஒருத்தன் நிஜமாகவே இருக்கான். உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துன்னுக்கிறான். அவன் நினச்சானா உன்ன மாதிரி எதுக்கும் உதவாத ஒரு வேஸ்டான ஆளை வச்சு இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் கொண்டாந்துருவான். ஸோ தட் இஸ் யுவர் லெசன், திஸ் வாட் யூ அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்லி புரிய வைப்பார். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் காரியம் இருக்கும். கண்காணி என்று ஒருவன் இருக்கிறான், அவன் தான் கடவுள். ஸோ அவனுக்கு எல்லாம் தெரியும். நம்மெல்லாம் கோயிலில் உட்காந்துருக்கோன்னு தெரியும். நீங்கள்லாம் வந்து இந்த உபன்யாசம்லாம் கேட்டு இருக்கீங்கன்னு தெரியும். அவங்கெல்லாம் பாடின்னு இருக்காங்கன்னு தெரியும். கோயில் எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியும். ஸோ எவ்ரி ஒன் கெட்ஸ் தேர் ஓன் டிவிடெண்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். only cause effect. For every action there is an equal and opposite reaction. For every credit there is a corresponding debit. ஸோ நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு பலன் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு புரியல. இதே நேரத்தில் சாராய கடையில் கிடைக்கிறவன் இருப்பான், ரேப் பண்ணுறவன் இருப்பான், எல்லாம் நடந்துன்னு இருக்கும். அவனுக்கு உங்களுக்கு கிடைக்கிற இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லையா, இது கிடைக்காது. அதனால் நம்ம இதெல்லாம் செய்கிறோமே, இதில் நமக்கு என்ன நல்லதுன்னு நினைக்க தேவையில்லை. எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்கார். கடவுளுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. ஸோ நீ இன்னும் கவலைப்படாது. நல்லார் பொல்லார் என நாடுவது ஏன் நெஞ்சமே. நீ நல்லவன் கெட்டவன் நீ ஏன் ஜட்ஜ் பண்ணுற? எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணுற ஒரு ஆள் உட்காந்துருக்கான் மேலே. நல்லார் பொல்லார் என நாடுவது ஏன் நெஞ்சமே. எவர் எவருக்கு உதவினார், எவருக்கு உதவினார். நீ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தியா, இல்லை மற்றவங்களுக்கு உன்னால் உபத்திரம் நடந்ததாங்கிறது தான் நீ யோசிக்க வேண்டிய ஒரே ஆங்கிள். மற்றபடி நீ ஏழையா, பணக்காரனா, குடிசையில் இருக்கிறியா, கோபுரத்தில் இருக்கிறியா, எதை பற்றி நீ கண்டுக்க தேவையில்லை. இதெல்லாம் இந்த உலக நாடகத்தில் நடிக்க வந்திருக்கிற பாத்திரம். ஸோ ஒரு ட்ராமா நடக்கிற போது நீ ராஜா வேஷம் கட்டுவ.
ஆன உடனே மேக்கப் ரூமில் போய் துணி எல்லாம் போட்டுட்டு நீ போயினே இருப்ப. சம்ரக்ஷணா என்னும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, சமத்துவமே நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே, சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே, அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே, கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே, ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே, நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம், நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.